நாளை முதல் வங்கி கணக்குகள் 15,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். RBI என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அப்பப்போ புது அப்டேட் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 15,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில புதிய ரூல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா RBI கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பழையதாக இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு சில புதிய விதிகளை அமல்படுத்தியிருக்காங்க, அமலுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பழைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும் பணத்தை நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா இப்போ சில புதிய விதிகள் இருக்கு. இந்த விதிகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பணத்தை நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க முடியும். என்ன மாதிரி புதிய விதிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பார்த்துடலாம். வங்கி வாடிக்கையாளர்களா இருக்கக்கூடிய நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய அக்கௌண்ட் பேங்க்ல ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல அதுக்கு முன்னாடியே புது அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தாம கண்டுக்காம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது செயலற்ற அக்கௌண்டாக மாறிவிடும். அதாவது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்வாங்க. ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ் அக்கௌண்டா எடுத்துப்பாங்க. இந்த செயலற்ற அக்கௌண்டில் இருக்கும் தொகையானது உரிமை கோரப்படாத டெபாசிட்களாக அன்கிளைம்டு டெபாசிட்டாக கருதப்படும். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் அடுத்தது எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த தொகைகள் DEA என்று சுருக்கமாக அழைக்கப்படும் வைப்புதாரர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியில், அதாவது டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட்ஸ் வரவு வைக்கப்பட்டுவிடும். ஆனால் இந்த தொகைகளை சம்பந்தப்பட்ட பேங்க் கஸ்டமர்கள் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதற்காகவே புதிய விதிகளை RBI இப்போது அமல் செய்துள்ளது. UDGAM போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் இருக்கு. இந்த செயலற்ற அக்கௌண்டில் இருக்கும் உரிமை கோரப்படாத பணத்தை எடுக்க வங்கி வாடிக்கையாளர்கள் UDGAM அப்படின்ற போர்ட்டலை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. உரிமை கோரப்படாத வைப்பு தொகைகள் தகவல்கள் அணுகுவதற்கான நுழைவாயில், அதாவது அன்கிளைம் டெபாசிட் கேட்வே டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன் என்று இது அழைக்கப்படுகிறது. இதற்கு உங்களுடைய பெயர், பேன் கார்டு எண், மொபைல் நம்பர் போன்ற விவரங்கள் அதில் கேட்கப்படும். இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களின் அடிப்படையில் பழைய பேங்க் அக்கௌண்ட் விவரங்கள் காண்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க தொகையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய விவரங்களை வச்சு நேரடியா பேங்குக்கு நீங்க போயிட்டு நேரடியா பேங்க் பிரான்ச்சுக்கு போயிட்டு பணத்தை எடுத்துக்க முடியும். பேங்க்ல KYC விவரங்கள் கேட்கப்படும். ஸோ நீங்க KYC அப்டேட் பண்ற மாதிரியும் இருக்கும். நீங்க நேரடியா பேங்குக்கு போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம், ஸோ இது போன்ற ஆவணங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவும் கேட்பாங்க. ஸோ ஃபோட்டோவும் கேட்கப்படக்கூடிய ஆவணங்களும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் KYC வெரிஃபிகேஷனுக்கு தேவைப்படும். KYC வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். வட்டி கொடுக்கப்பட வேண்டி இருந்தால் அதையும் கிளைம் செய்து வாங்கிக் கொள்ளலாம். மேலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. அந்த விதிகளையும் இப்போது பேங்க் வாடிக்கையாளர்கள் கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா டிசம்பர் 31ஆம் தேதி தான் பேன் கார்டு மற்றும் ஆதார் எண்ணை இணைக்க கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்க இதை செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி பேன் கார்டு செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் அல்லது பயனர்களை அடையாளம் காண்பதற்காகவோ அல்லது சேவைகளை வழங்குவதற்காகவோ மொபைல் நம்பரை பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு சிம் பைண்டிங் அப்படின்ற விதிகள் அமலுக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிகளால் KYC வெரிஃபிகேஷன் செய்யப்பட்ட சிம் கார்டுகள்
ஆப்களுடன் இணைக்கப்பட இருக்கின்றன. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பழைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அது வந்து ஒரு 10 வருஷம் அல்லது அதுக்கு முன்னாடியே 20 வருஷத்துக்கு முன்னையோ 10 வருஷம் அல்லது அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் இல்லாமல் பயன்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் வந்து போட்டு வச்சுருக்கலாம், இல்லை 25,000 ரூபாய் வந்து போட்டு வச்சுருக்கலாம். அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான புதிய வழிகள் வந்து இப்போது ஆர்பிஐ வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அதற்கான புதிய ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய பணத்தை வந்து பேங்க்ல இருந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும்.